பெரியசாமி என்ற ஒரு விவசாயி. அவருக்கு வயது 50ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. காலை முதல் மாலை வரை வயலில் உழைத்து நிலத்தை செழுமையாக வைத்திருப்பவர். அவரது குடும்பம் தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்து வந்த பாரம்பரிய குடும்பம். அதனால் அவருக்கு நிறைய நிலங்களும் செல்வமும் சமூகத்தில் மரியாதையும் இருந்தது. பொருளாதார ரீதியாக அவர் மிகவும் வசதியானவர். ஆனாலும் எந்த செருக்கும் இல்லாமல் மண்ணின் மணம் வீசும் எளிமையான மனிதராகவே இருந்தார். அவரது மனைவி நர்மதா. மிகவும் அழகானவர், அடக்கமானவர், கணவருக்கு தகுந்த மனைவியாக அமைந்தவர். அவர்கள் திருமணமாகி சுமார் 8 வருடங்கள் ஆகின்றன. 8 வருடங்களில் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் அவர்களை நெருடிக்கொண்டே இருந்தது. அது குழந்தை பாக்கியம் இல்லாதது. திருமணமான நாளில் இருந்து எத்தனையோ கோயில்களில் சாமி கும்பிட்டார்கள், பிரசித்தி பெற்ற டாக்டர்களிடம் சிகிச்சை பெற்றார்கள், தவறான மருத்துவ முறைகளுக்கு கூட போயிருந்தார்கள். ஆனால் பயனில்லை. நர்மதாவுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் உறுதி செய்தார்கள். அதாவது பிரச்சனை பெரியசாமியிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்தது. இதை நர்மதா மெல்ல மெல்ல புரிந்து கொண்டாள். கணவருக்கு தன்னை போன்ற மனைவி கிடைத்தது அவரது பாக்கியம். ஆனால் குழந்தை கொடுக்கும் திறன் இல்லை என்பதை அவர் மிகவும் வேதனையாக உணர்ந்தார். இருந்தாலும் பெரியசாமியின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நர்மதா முடிவெடுத்தாள். தனக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருப்பதாகவும் அதனால்தான் குழந்தை இல்லை என்றும் வெளியில் சொல்லத் தொடங்கினாள். யாரும் கணவரை பற்றி தவறாக பேசக்கூடாது என்பதில் கண்டிப்பாக இருந்தாள். இது ஒரு நொடியில் வந்த முடிவல்ல. பல இரவுகள் அவள் மெத்தையில் தூங்காமல் யோசித்தாள். கணவரின் மனநிலை பாதிக்கப்படுமோ என்று பயந்தாள். ஆனால் பெரியசாமியோ மிகவும் நிதானமான மனிதர். அவரது மனைவி மீது அளவு கடந்த பாசமும் இருந்தது. ஆனாலும் அவரது குறைபாட்டை யாரும் அறியாமல் குடும்ப மானத்தை காப்பாற்றும் எண்ணத்தில் நர்மதா அனைத்து படிகளையும் தன் தலையில் போட்டுக்கொண்டாள். இவர்களது வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டிருந்தது. வசதி இருந்தது, உறவுகள் இருந்தன, ஆனால் பந்தன. ஆனால் குழந்தையின் சிரிப்பு மட்டும் இல்லாத வெற்று வீடு. கணவர் பெரியசாமி வியாபாரம் என்ற பெயரில் அடிக்கடி வெளியூர் சென்று விடுவார். வீட்டில் இருந்த நாட்களிலும் கூட அவர் தனி அறையில்தான் உறங்குவார். இதில் நர்மதாவுக்கு ஏதோ ஒரு தவறான எண்ணம் வரவில்லை. மாறாக கணவர் தன்னை கவனித்து வருவதாகவும் தனக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருப்பதாகவும் அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் உண்மை என்னவென்றால் பெரியசாமி தன்னுடைய குறைபாட்டை மறைக்கவே தனித்து இருந்து வந்தார். இந்த தூரம் அவர்களுக்குள் அதிகரிக்க அதிகரிக்க நர்மதாவின் மனம் பாழடைந்து கொண்டிருந்தது. இப்போது நர்மதாவின் மனதில் குழந்தை இல்லாத ஏக்கம் மட்டுமல்ல, கணவனின் உடல் ரீதியான பிரச்சனையை மறைக்கும் சுமையும் வந்து சேர்ந்தது. அவளால் இதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு கட்டத்தில்தான் வேலன் என்கிற இளைஞன் அவர்கள் வீட்டில் வேலைக்கு சேருகிறான். அவனுக்கு வயது 30. பார்ப்பதற்கு நல்ல தோற்றம், நல்ல குணம். ஆனால் அவனுக்கு அப்பா, அம்மா, சகோதரங்கள் யாரும் இல்லை. அனாதையாகவே வளர்ந்தவன். கூலி வேலை செய்து உழைத்து உண்டு பிழைத்து வந்தான். பல இடங்களில் வேலை பார்த்து கொஞ்சம் சேமித்து மீதியை செலவு செய்து விடுவான். அவன் வாழ்க்கையில் தனிமைதான் பெரும்பங்கு. அதனால்தான் அவனுக்கு யாருடனும் பழகுவதிலும் நம்பிக்கை வைப்பதிலும் எளிமையான பக்கமும் இருந்தது. இந்த நிலையில் வேலன் அவர்கள் வீட்டுக்கு வருவது நர்மதாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பது அவளுக்கு அப்போது தெரியாது. இந்த கதை மேலும் என்ன நடக்கும்? வேலனின் வருகை இந்த குடும்பத்தில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். வேலன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த சில வாரங்களில் அவனுக்கும் பெரியசாமிக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. பெரியசாமி விவசாய வேலைகள், வீட்டு வேலைகள் என்று அனைத்திலும் வேலனனை நம்பிக்கையாக பார்க்கத் தொடங்கினார். வேலன் மிகவும் சுறுசுறுப்பானவன், பொறுப்புணர்வு உள்ளவன். அவனுக்கு வீட்டு வேலை, சமையல், தோட்ட வேலை, கால்நடைகளை பார்த்து கொள்வது என்று அனைத்தும் நன்றாக தெரியும். வெகு விரைவில் அவன் நர்மதாவின் மனத்திலும் இடம் பிடித்தான். நர்மதாவுக்கு அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவன் பேச்சுவாக்கு, பழகும் விதம்,
எல்லோரிடத்தும் மரியாதையுடன் நடந்து கொள்ளும் தன்மை ஆகியவை அவளை கவர்ந்தன. போக போக நர்மதாவும் வேலனும் நெருங்கி பழகினார்கள். நர்மதா மனதில் இருந்த குறைகள், தனிமை, விரக்தி அனைத்தும் அவனிடம் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தன. வேலன் அவளுக்கு ஒரு தம்பியாகவே இருந்தான். நர்மதாவின் சோகம் அவனை பாதித்தது. அவளுக்கு குழந்தை இல்லாத வருத்தமும், கணவர் எப்போதும் தூரமாக இருப்பதை பற்றிய கவலையும் அவனது கண்களுக்கு புலப்பட்டன. அவன் அவளுக்கு ஆறுதலாக பேசுவான், சிரமங்களை பகிர்ந்து கொள்வான். இந்த உறவு மெல்ல மெல்ல ஆழமடையத் தொடங்கியது. நர்மதா பல விஷயங்களை அவனிடம் சொல்ல ஆரம்பித்தாள். குழந்தை இல்லாத வலியை அவளால் வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் வேலனிடம் முடிந்தது. அவன் ஒரு நல்ல கேட்பவனாக இருந்தான். இந்த நிலையில் பெரியசாமி வேலனுக்கு ஒரு பெரிய முடிவை சொன்னார். வேலா, நீ இனி வாடகை வீட்டில் தங்க வேண்டாம். நம்ம வீட்டில் மாடியில் ஒரு அறை இருக்கிறது. அங்கே தங்கிக்கொள். இந்த வீட்டில் நீயே எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்கிறாய். எனக்கு நாளுக்கு நாள் உடம்பு சரியில்லாமல் போகிறது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள் என் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறது. எப்போது எனக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அக்காவை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அவளுக்கு குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. அவளுடைய அண்ணன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டான். அவனுக்கு இங்கே கவலை இல்லை. நீதான் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு உத்தரவாதத்தை வேலனிடம் பெரியசாமி கேட்டுக்கொண்டார். வேலனுக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் நர்மதாவின் மேல் அவனுக்கு இருந்த மரியாதையும் அனுதாபமும் அந்த முடிவை எடுக்க வைத்தது. நான் எல்லாம் பார்த்து கொள்கிறேன் ஐயா என்றான் வேலன். இந்த சம்பவத்திற்கு பிறகு நர்மதாவின் மனதில் வேலனின் மீது இருந்த அக்கறை இன்னும் பெருகியது. ஆனால் இந்த உறவு சகோதரத்துவத்தின் எல்லையை தாண்டி போகுமோ என்ற பயமும் மெல்ல மெல்ல எழத் தொடங்கியது. அது ஒரு இயற்கையான உணர்வு. மனித மனம் ஒரு தனிமையில் இருக்கும்போது அருகில் வருபவரிடம் உணர்வு பூர்வமாக இணைந்து விடுவது இயற்கை. வேலன் இவர்கள் வீட்டில் தங்க ஆரம்பித்த பிறகு அவனுக்கு நர்மதாவின் குறைபாடுகளும் கணவர் இடையே உள்ள உறவின் இடைவெளியும் நன்றாக புரிந்தது. ஒரு நாள் சமைக்கும்போது நர்மதாவிடம் வேலன் ஒரு கேள்வியை கேட்டான். அக்கா, உங்களுக்கு இத்தனை வசதிகள் இருந்தும் குழந்தை மட்டும் இல்லையே, இதற்கு காரணம் என்ன? உங்கள் உடல்நிலை தானா? இந்த கேள்வி நர்மதாவை மிகவும் அதிர வைத்தது. அவள் மெலனமானாள். ஆனால் அந்த மெலனத்தில் எத்தனையோ உண்மைகள் மறைந்திருந்தன. அடுத்த பாகத்தில் இந்த கேள்விக்கு நர்மதா என்ன பதில் சொல்கிறாள்? அவளுடைய மறைக்கப்பட்ட உண்மை வெளியாகுமா? வேலனின் கேள்விக்கு நர்மதா முதலில் பதில் சொல்ல தயங்கினாள். ஆனால் அவனிடம் அவளுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையும் பாசமும் அவளை உண்மையை சொல்ல தூண்டின. குரலை தாழ்த்தி அவள் சொன்னாள். வேலா, இதுவரை நான் இந்த உண்மையை யாரிடமும் சொன்னதில்லை. என்னுடைய கணவரின் பெயர் மரியாதையை காப்பாற்றுவதற்காகத்தான் இதை நான் மறைத்து வந்தேன். குழந்தை இல்லாததற்கு காரணம் நான் கிடையாது. எனக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனையும் இல்லை. காரணம் என் கணவர்தான். ஆனால் இதை யாருக்காவது தெரிந்தால் அவரின் மானத்திற்கு களங்கம் வந்துவிடும். அதனால்தான் எல்லா குற்றத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். என் உடம்பில்தான் பிரச்சனை என்று எல்லோரிடமும் சொல்லி வந்தேன். இதை நானும் விரும்பி செய்யவில்லை. வேறு வழியில்லை. இந்த உண்மை வேலனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்தது. நர்மதா இவ்வளவு நாள் இந்த மாபெரும் சுமையை மனதில் வைத்து எப்படி வாழ்ந்திருக்கிறாள் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. அவளின் உள்ளத்தில் இருக்கும் தியாகம், பொறுமை, கணவனின் மேலுள்ள பாசம் அனைத்தும் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த உண்மை அவனுக்கு அவளிடம் மேலும் ஒரு பரிவை உண்டாக்கியது. ஒரு பெண் இவ்வளவு பெரிய விஷயத்தை மனதிற்குள் வைத்து தன் இன்ப துன்பங்களை பலி கொடுத்து கணவனின் மரியாதையை காப்பாற்றுகிறாள். இது எவ்வளவு பெரிய மனத்தை காட்டுகிறது. ஆனால் இதே நேரத்தில் இந்த உண்மையை அறிந்ததும் அவனுக்கு நர்மதாவிடம் இருந்த மரியாதை ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. அவளுடைய துன்பம் அவனை வேதனைப்படுத்தியது. அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் வேரூன்றியது. நர்மதாவுக்கு குழந்தைகள் மீதும் குடும்பம் மீதும் எவ்வளவு ஆசை என்று வேலன் அறிந்து கொண்டான். அவள் அடிக்கடி வேலனிடம் தன் ஏக்கத்தை கொட்டுவாள். வேலா, பக்கத்து வீட்டு குழந்தையின் சிரிப்பை பார்த்தால் என் கண்கள் கலங்கும்.
தெருவில் அம்மா குழந்தைகளை அழைத்து கொண்டு போவதை பார்த்தால் நான் பொறாமைப்படுகிறேன். எனக்கு இத்தனை பணம் வசதிகள் இருந்தும் ஒரு குழந்தையின் மழலைச் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைத்தால் நான் எல்லாவற்றையும் துறந்து விடுவேன். இப்படி அவள் புலம்பும்போது வேலன் அவளுக்கு ஆறுதல் சொல்வான். அக்கா, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் இருக்கிறேன். உங்கள் வாழ்வில் இனி தனிமை இருக்காது. நானே உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகளை அக்கா தம்பி உரிமையில்தான் சொன்னான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் அவளை அக்கா என்று அழைப்பதை நிறுத்தி வெறுமனே நர்மதா என்று அழைக்க ஆரம்பித்தான். இது நர்மதாவின் கணவன் பயன்படுத்தும் உரிமையான அழைப்பு. இதை கேட்டதும் நர்மதா ஆரம்பத்தில் திகைத்தாலும் பின்னர் அதில் ஒரு இனிமையை உணர்ந்தாள். கணவனிடம் கிடைக்காத நெருக்கமும் புரிதலும் உரிமையும் வேலனிடம் கிடைக்கத் தொடங்கியது. இந்த உறவு படிப்படியாக மாறுவதை அவளால் உணர முடிந்தது. ஒரு புறம் கணவனின் மேல் கடமை, மறுபுறம் வேலனின் மேல் புதிதாக முளைக்கும் உணர்வு. இதில் அவள் மிகவும் குழப்பமடைந்தாள். இந்த கட்டத்தில்தான் கணவர் பெரியசாமிக்கு திடீரென உடல்நிலை மோசமாகியது. இந்த உடல்நல பிரச்சனை அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஒரு நாள் மாலை பெரியசாமி வயலில் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தவுடன் மமார்பில் கடுமையான வலி ஏற்பட்டது. அவரால் மூச்சு விட முடியவில்லை. நர்மதாவும் வேலனும் அவரை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் மருத்துவர்கள் உயிருக்கு ஆபத்து என்று கூறிய நிலையில் சில மணி நேரத்தில் பெரியசாமி இறந்துவிட்டார். இது நர்மதாவை மிகவும் உடைத்தது. கணவரின் மரணத்திற்கு அவள் தயாராக இல்லை. இத்தனை வருடம் கணவனின் குறைபாட்டை மறைத்து கண்ணியத்தை காத்து வந்த அவளுக்கு அவரது இழப்பு ஒரு பெரிய வெற்றிடத்தை உண்டாக்கியது. இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு நர்மதா தனித்துவிடப்பட்டாள். அவளுக்கு துணைக்கு யாரும் இல்லை. அவள் அண்ணன் வெளிநாட்டில். அவளுக்கு வேறு உற்றாரும் இல்லை. அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பெரியசாமியின் நினைவுகள். அவளுக்கு தனிமை மேலும் அதிகமானது. இந்த சமயத்தில் வேலன் அவளுக்கு ஆறுதலாக இருந்தான். அவன் அவளின் துயரத்தை பகிர்ந்து கொண்டான். நீங்கள் தனியாக இல்லை, நான் இருக்கிறேன் என்று அவன் சொன்ன வார்த்தைகள் நர்மதாவின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. வேலன் அவளது அன்றாட வேலைகளில் உதவினான். கணவர் இறந்த சோகத்தில் அவள் சமையல், வீட்டு வேலை எதுவும் செய்ய முடியாத நிலையில் வேலன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டான். கொஞ்ச நாட்களில் வேலன் தனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக நர்மதாவிடம் சொன்னான். இதை நர்மதா முதலில் வரவேற்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு வேலனின் மேல் ஒரு மனத்தளவிலான பற்று உருவாகிவிட்டது. அவன் இன்னொருத்தியை மணந்துவிட்டால் தனது தனிமை மேலும் அதிகரிக்கும் என்று அவள் நினைத்தாள். அதே சமயம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தால் அது அவளுக்கும் சந்தோஷம். இந்த குழப்பத்தில் இருந்தாள். ஒரு நாள் நர்மதா வேலனிடம் கேட்டாள், வேலா, உனக்கு ஏன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? உனக்கு வயதாகிறது. உனக்கு ஒரு குடும்பம் வேண்டுமில்லையா? நீ இப்போது இங்கே இருக்கிறாய். ஆனால் உன் எதிர்காலம் என்ன? உனக்கு குழந்தைகள் இல்லையா? இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும் இருந்தால் என்ன பயன்? நீ ஒரு வாழ்க்கையை தொடங்கு. நான் உனக்கு எல்லா வகையிலும் உதவுகிறேன். இதற்கு வேலன் பதில் சொன்னான், எனக்கு வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மனமில்லை. உங்களை மனதில் வைத்துக்கொண்டு நான் வேறு ஒரு பெண்ணை எப்படி கல்யாணம் செய்து கொள்வேன்? இந்த பதில் நர்மதாவை அதிர வைத்தது. அவளின் மனதில் ஒரு புது எண்ணம் உருவானது. வேலனின் இந்த வார்த்தைகளுக்கு பிறகு நர்மதா தனக்குள் நினைத்தாள், நானும் இன்னும் வயதாகவில்லை. எனக்கும் ஒரு வாழ்க்கை தேவை. எனக்கும் யாராவது துணையாக இருக்க வேண்டும். கணவர் இறந்த பிறகு எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு பெண், தனியாக இருக்க முடியாது. வேலன் நல்லவன், நம்பிக்கையானவன், எனக்கு உதவியாக இருக்கிறான். இவனையே நான் மணந்து கொண்டால் என்ன? இது சமூகம் ஏற்குமா? ஊர் என்ன சொல்லும்? ஆனால் ஒரு கட்டத்தில் நர்மதா இந்த அச்சங்களை கைவிட்டாள். என் மகிழ்ச்சிதான் எனக்கு முக்கியம். நான் யாருக்காகவும் பலியாக தேவையில்லை என்று முடிவெடுத்தாள்.
பின்னர் அவள் வேலனுக்கு சம்மதம் தெரிவித்தாள். இந்த முடிவு அவர்களின் வாழ்க்கையில் எத்தகைய புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது? அடுத்த பாகத்தில் முடிவை பார்க்கலாம். நர்மதா வேலனுக்கு சம்மதம் தெரிவித்த பிறகு அவர்கள் இருவரும் மிக எளிமையாக, யாருக்கும் தெரியாமல் ஒரு நல்ல நாளில் திருமணம் செய்து கொண்டனர். அதே வீட்டில்தான் அவர்கள் தொடர்ந்து வசித்து வந்தனர். ஆனால் இந்த முடிவு மிகவும் தைரியமானது என்பதில் சந்தேகமில்லை. ஒரு விதவை பெண் தன் வீட்டில் வேலை செய்து வந்த இளைஞனை திருமணம் செய்வது, அது கிராமப்புற சமூகத்தில் மிகவும் எதிர்பாராத ஒன்று. ஆனால் நர்மதா அதை செய்தாள். அவள் எந்த மரபுகளுக்கும் பரமொழிகளுக்கும் பயப்படவில்லை. தன் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் முதன்மைப்படுத்தினாள். இங்கே ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், பெரியசாமி இறக்கும்போது தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அவர் நர்மதா பெயருக்கே எழுதி வைத்து இறந்தார். அதாவது நிலங்கள், வீடு, கடைகள், பணம் அனைத்தும் நர்மதாவின் பெயரில்தான் இருந்தது. வேலனுக்கு அந்த சொத்தில் எந்த உரிமையும் இல்லை. ஆனால் வேலன் பணத்திற்காக இந்த திருமணத்தை செய்யவில்லை. அவனுடைய மனது உண்மையிலேயே நர்மதாவின் மேல் இருந்தது. நர்மதாவும் அவனை முழு மனதோடு நம்பினாள். அவன் வீட்டிற்கு வேலைக்காரனாக வந்தவன்தான். ஆனால் இப்போது அவன் அவளது வாழ்க்கை துணையாக மாறியிருந்தான். திருமணமான முதல் வருடத்தில் நர்மதா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. 8 வருடமாக குழந்தை இல்லாத குறை இப்போது பூர்த்தியாகியிருந்தது. நர்மதா தன் குழந்தையை கையில் எடுக்கும்போது அவளின் கண்களில் இருந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. குழந்தையின் முதல் சிரிப்பு, முதல் வார்த்தை, முதல் அடி, எல்லாவற்றையும் அவள் முழுமையாக ரசித்தாள். திருமணமான 2வது வருடத்தில் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. இப்போது அவர்கள் 2 குழந்தைகளின் பெற்றோர்கள். வேலன் ஒரு பொறுப்பான கணவனாகவும் தந்தையாகவும் விளங்கினான். அவன் நிலத்தில் வேலை செய்தான். நர்மதா வீட்டை கவனித்தாள். குழந்தைகள் வளர்ந்தார்கள். முன்னெப்போதும் இல்லாத சந்தோஷம் அந்த வீட்டில் நிறைந்திருந்தது. நர்மதாவின் முகத்தில் சோகத்திற்கு பதிலாக புன்னகை நிரந்தரமாக இடம் பிடித்தது. கணவர் பெரியசாமி இருந்தபோது கிடைக்காத நெருக்கமும் பாசமும் குடும்பமும் இப்போது அவளுக்கு கிடைத்திருந்தது. வேலன் அவளை ஒரு தோழியாகவும் வாழ்க்கை துணையாகவும் நடத்தினான். எப்போதும் அவளுடன் இருந்தான். இந்த கதையின் ஒழுக்கம் என்னவென்றால், சில நேரங்களில் வாழ்க்கை நாம் எதிர்பாராத திருப்பங்களை எடுக்கும். நாம் நினைத்த மாதிரியெல்லாம் நடக்காது. ஆனால் மனதில் உண்மை, காதல், துணிவு இருந்தால் வாழ்க்கை நமக்கு புதிய வழிகளை காட்டும். நர்மதா தன்னுடைய கணவரின் குறைபாட்டை மறைத்து கண்ணியத்தை காத்தாள். பின் தன் மகிழ்ச்சிக்காக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். இது ஒரு பெண்ணின் பலம், பொறுமை மற்றும் உணர்வு மிகுந்த முடிவின் கதை. வேலனுக்கு கிடைத்த பாசமும் குடும்பமும் அவனது அனாதையான வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாக இருந்தது. இவர்கள் இப்போது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்கிறார்கள். குழந்தைகளின் சிரிப்பால் வீடு முழுக்க ஒலிக்கிறது. நர்மதாவின் கண்களில் இனி கண்ணீர் இல்லை. இதுதான் அவர்களின் புதிய தொடக்கம், அவர்களின் வெற்றி கதை.